ஊடகவியலாளராக நீங்கள் என்ன 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 உணர்வீங்க? இரணமடு தண்ணீரை அங்க கொண்டு போறதுல இருக்கிற சிக்கல் என்ன? ஏன் அது இவ்வளவு? இரணமடுவை பொறுத்தவரையில இரணமடு நீரை மட்டும் நம்பி யாழ்ப்பாணத்துக்கான குடிநீரை விநியோகிக்க முடியாது. இரணமடுவை பொறுத்தவரையில இப்ப இரணமடு திட்டம் வந்து இந்த விடுதலை புலிகள் காலத்திலேயே அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. ஸ்ரீதரன் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் மிக ஆக்ரோஷமாக போறார்கள். மாவட்ட திட்டம் வந்தால் குடியேற்றம் வந்துட வேண்டும். அப்ப யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் சயனைட் கொடுக்கிறதுதான் திட்டம். பாலியாறு திட்டம் வருமாக இருந்தால் அது யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த தண்ணி யாழ்ப்பாணத்துக்கான நிரந்தர குடிநீராக இருக்கு. பான்பாய்வ தண்ணியை வச்சுக்கொண்டு நீங்க யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கலாம்னு கேட்கலாம். ஆனா இரணமாடுவா நம்பி இரணமாடுவ ஒரே ஒரு சோசா வச்சுக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் விநியோகத்தை மேற்கொள்ள முடியாது என்ற கருத்துல என்னுடைய நிலைப்பாடு. அது இரணமாடு வந்து அரசியல் மயப்பட்டிருக்குது. அதுல சில அதிகாரிகளுடைய ஈகோவும் காரணமாயிட்டு இலங்கையில வந்து நீர் பற்றாக்குறை என்றது உண்மையிலேயே மனித மனங்கள்ட பற்றாக்குறையை ஒழிய நீர் பற்றாக்குறை அல்ல. உலகத்திலேயே இலங்கையில வந்து நீர் பற்றாக்குறை உள்ள தேசம் அல்ல இலங்கை. நாங்கள் தேசியத்தை கதைச்சு பூசி மழுகி மூடி மறைக்கலாம் என்றதுதான். அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற போது அதை அனுபவிக்கிறது இங்க ஆரோக்கியமான தமிழ் சமூகம் இருக்கணுமே. அந்த உரிமையை பெறுகின்ற போது அதை அனுபவிக்கிறது ஒரு சமூகம் இல்லையா நீங்க அதை ஆக்ட கொடுக்க போறீங்க. உங்கள் மீதான அந்த மிக மோசமான அந்த தாக்குதலுக்கு பிற்பாடு நிலைமைகள் எப்படி இருக்கின்றன? நான் நினைக்கல எனக்கான அந்த பாதுகாப்பு 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்குமான்றது இது வரைக்கும் என்னால உறுதியா சொல்ல முடியாது. காரணம் அவர்கள் வந்து அது ஒரு ட்ரக்ஸ் டீம். வணக்கம் நேயர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று நம்மோடு கலந்துரையாடலுக்கு வந்திருப்பவர் மிக முக்கியமானவர், கிளிநொச்சி மாவட்டத்தின் முக்கியமான ஒரு சூழலியல் ஊடகவியலாளர் மற்றும் செயற்பாட்டாளர். ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அண்மையில் மிக மோசமான தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்பட்டவர். இது தொடர்பில் சர்வதேச ஊடகங்களும் தங்களுடைய கண்டனத்தை, ஊடக அமைப்புகள் தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருந்தன. அவர்களோடு இணைந்து கொள்வோம். வணக்கம் தமிழ். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இந்நேரம் மாலை வணக்கங்கள். உங்கள் மீதான அந்த மிக மோசமான அந்த தாக்குதலுக்கு பிற்பாடு நிலைமைகள் எப்படி இருக்கின்றது? நிலைமைகள் என்று சொல்லும் பொழுது நான் நினைக்கல எனக்கான அந்த பாதுகாப்பு 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்குமான்றது இது வரைக்கும் என்னால உறுதியா சொல்ல முடியாது. காரணம் அவர்கள் வந்து அது ஒரு ட்ரக்ஸ் டீம். எனக்கு சம்பவத்துக்கு பின்னர் நான் அவர்களை தொடர்பில் பல இடங்களில் விசாரித்த போது அவர்கள் ஏற்கனவே பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு சென்று வந்தவர்கள். அவர்கள் மீது வழக்குகளும் நீதிமன்றங்கள் இருக்கிறது நிலுவையில அவர்கள் இந்த குற்றச்செயல் என்பது சாதாரண விடயம். போன மாதம் 30ஆம் தேதி நீதிமன்றம் என்னுடைய வழக்கு தொடரில் அவருக்கு பிணை வழங்குகிறது. 1ஆம் தேதி இரவும் வேறு இருவருக்கும் அடித்து அவர்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்தி காயத்தை ஏற்படுத்தி அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள். எனவே அவர்களுக்கு இந்த இவ்வாறான செயற்பாடுகள் என்பது வளமையான அவர்களுக்கு அது ஒரு வளமையான செயற்பாடு. எனவே எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு இருக்கும் அச்சம், இவர்கள் இப்போதைக்கு சும்மா இருந்துட்டு எதிர்கால ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு பிறகு இந்த கோபத்தை வச்சலும் செய்யலாமான்ற அச்சம் இன்றைக்கும் காணப்படுகிறது. பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். ஆனாலும் என்னுடைய பாதுகாப்பு என்பது, நான் இப்பொழுது என்னுடைய பாதுகாப்புல அதிக கவனம் செலுத்துறேன். நான் இரவுல என்னுடைய செய்தி நடவடிக்கைகளோ அல்லது என்ன ஊடகத்துறை சார்ந்தோ அல்லது சமூக செயற்பாடுகள் சார்ந்த நான் இப்ப இரவுல எல்லாம் வெளிக்கிடுவதை தவிர்த்துக் கொள்கிறேன். இந்த வகையில உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய குடும்பத்தினருடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். உங்களுக்கு டிசம்பர் 27ஆம் தேதி உங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பிணையில் விடப்பட்ட பிற்பாடு மீண்டும் ஒரு தாக்குதலை செய்திருக்கிறார்கள். வேறு யாருக்கும் அப்படியா? டிசம்பர் 26ஆம் தேதி என் மீது தாக்குதலும் என்னை வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதிலிருந்து நாங்கள் நான் தப்பியிருந்தேன். பின்னர் மறுநாள் அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு 30ஆம் தேதி நீதிமன்றத்திலே, கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்திலே அடையாள அணிவகுப்பு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அடையாள அணிவகுப்பு என்பது நான் இருவரையும் சரியாக அடையாளம் காட்டியிருந்தேன். அன்றைய தினமே நீதிமன்றம் அவர்களுக்கு பிணை வழங்கி இருந்தது. 30ஆம் தேதி பிணை வழங்கப்பட்டிருந்தது. 31ஆம் தேதி விட்டு 1ஆம் தேதி இரவு கிளர்ச்சி பாரதிபுரத்தை சேர்ந்த இருவர் மீது அவர்கள் அதே வாகனத்தை கொண்டு தாக்குதல் மோதி தள்ளி பின்னர் அதே வாகனத்தால் அவர்களுடைய மோட்டார் சைக்கிளையும் சேதப்படுத்தியதன் விளைவாக அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதில் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்திருக்கிறார். ஏன் இவர்கள் ஏன் பிணையில் விடப்பட்டார்கள்? இவர்கள் சமூகத்துக்கு ஆபத்தானது, குறிப்பாக உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ ஆபத்தானவர்களாக இருக்க நீங்க கேட்கலையா அவர்களை தொடர்ந்து பிணையில வச்சிருக்க? நீதிமன்றத்துல நாங்கள் வந்து கலைக்கலாது, அது எங்களுடைய சட்டத்தரணிகள் அல்லது போலீசார் தான். இதுல என்னுடைய வழக்க பொறுத்தவரை அன்றைய தினம் போலீசாருடைய பங்களிப்பு தான் நீதிமன்றத்துல முக்கியமானது. எனவே நீதிமன்றம் ஏன் பிணை வழங்கினது
நீதிமன்றத்திட்ட இந்த வன்முறையில ஈடுபடுபவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில உறவுகள் இருக்குதா? அப்படித்தான் பொதுமக்கள் மத்தியில பலமான கருத்துக்கள் நிலவுது. பொதுமக்கள் அப்படித்தான் சொல்லி பரவலாக சமூகத்தில் அப்படி ஒன்றான கருத்துக்கள் இருக்கு. அதாவது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் மத்தியில பரவலாக பேசப்படுகிறது. உங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் வெளியில புனேல விடப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மீண்டும் போய் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சட்டத்தை மதிக்கவில்லை என்றதுதானே பொருள். அவர்களுடைய வளமையான செயற்பாடு நான் சட்டத்தை மதிப்பதாக எனக்கு தெரியல. இது சம்பந்தமாக நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது பிரதேச பகுதியில் யார்கிட்டயாவது முறையிட்டு உங்களுடைய செய்தி பெரும்பாலும் பொதுத்தளத்துல வந்திருக்கிறது. அமெரிக்க சிபிஜே கமிட்டி ஃபார் ப்ரொடெக்ட் ஜெர்னலிஸ்ட் அமைப்பு வரை இது சென்றிருக்கிறது. உள்ளூர்ல உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியலாளர்கள் இது சம்பந்தமாக ஏதாவது கருத்து வெளியிட்டதா அறியுறீங்களா? எவரும் கருத்து வெளியிட்டதாக நான் அறியல. உத்தியோகபூர்வமாக அதை கண்டிச்சு பொது வழியில வெளியிட்டதாக இல்லை. ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய எம்பி ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தன்னுடைய முகநூலிலே பதிவிட்டிருந்தார். என்னோடையும் தொலைபேசியில உரையாடி இருந்தார். தவிர மனோ கணேசன் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு உரையாடி இருந்தார். இதை விட செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், இப்படி பல அரசியல்வாதிகள் அரசியல் தரப்புகள் என்னோட தொடர்பு கொண்டு உரையாடி இருந்தார்கள். என்னுடைய நிலைமைகளை கேட்டு அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு பெரிதும் உதவியது இந்த இடத்துல சிங்கள ஊடக அமைப்புகள், ஊடக நண்பர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்களான ருக்கி பெர்னாண்டோ உட்பட பல மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சக ஊடக நண்பர்கள், வடக்கு கிழக்கை சேர்ந்த எங்களுடைய தமிழ் ஊடக அமைப்புகள் எல்லாம் இந்த இடத்துல எனக்கு மிகவும் ஆதரவாகவும் என்னுடைய சம்பவத்தை கண்டித்து அறிக்கைகள் விட்டது மட்டுமல்லாமல் அதுக்காக குரல் எழுப்பி இருந்தார்கள். இளைஞருடைய உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் போலீஸ் அதிபருக்கு அழுத்தம் கொடுத்திருந்தது. கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார்கள். தமிழன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் இந்த விடயத்தை வெளிவிகார அமைச்சர் விஜித வீரத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தார். இப்படி பலர் தங்களுடைய பங்களிப்பை செய்திருந்தார்கள். ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டதற்கு எதிராக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த தருணத்தில் செய்திருந்தார்கள். ஆனால் நீதித்துறை இது சம்பந்தமாக சரியான நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு நீங்க உணர்றீங்களா அல்லது போதாதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையா நான் இந்த இடத்துல அதை பற்றி குறிப்பிட முடியாது. சட்ட சிக்கலுக்குரிய விஷயம். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறபடியா அந்த விடயங்களை பற்றி நான் உண்மையா பொது வழியில ஊடகங்களுக்கு அது தொடர்பாக பேச முடியாத நிலையில இருக்கிறோம். இப்ப நாங்கள் உங்களுடைய பிரச்சனை நினைக்கிறேன், உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கான செயற்பாடுகளை செய்வார்கள் என்று நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, இந்த சமூகம் அதுக்கான பாதுகாப்பு சூழலை உருவாக்க வேண்டும். அது வேலை முக்கியமானது. எடுத்துக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சியில இருக்கிற அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் தமிழ் மக்களை பாதிக்கின்ற அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் இல்லாமல் நான் நினைத்தேன். அண்மையில எழுந்த பிரச்சனை இந்த தண்ணீர் பிரச்சனை. யாழ் மாவட்டத்துக்கு தண்ணீரை மேலதிகமாக கிடைக்கின்ற தண்ணீரை யாழ் மாவட்டத்துக்கு அனுப்பணும் என்று சொல்றது. இது சம்பந்தமாக நீங்கள் நீர்ப்பாசன திணைக்களத்திலே வேலை செய்வீர்கள். நீங்கள் அதுக்கான அதிகாரி அல்ல. இருந்தாலும் மக்களுடைய உணர்வு, ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் என்ன 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 உணர்வீங்கள் தண்ணீர் விடயம்? ஊடகவியலாளராக, ஒரு சூழலியலாளராக தண்ணி சம்பந்தமான நிறைய கட்டுரைகளையும் செய்திகளையும் எழுதியும் அடிப்படையில யாழ்ப்பாணத்தினுடைய நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய நிலத்தடி நீர் இப்பொழுது குடிப்பதற்கு பொருத்தமற்ற நீராகவும் காணப்படுவதாக பல ஆய்வுகளில மேற்கொள்ள பல இடங்களில் அது குடிப்பதற்கு பொருத்தமற்ற நீராக மாறி இருக்கிறது. சனத்தொகை பெருக்கம், அதனால் ஏற்படுகின்ற கட்டிடங்கள், வீடுகள், கட்டுமானங்களால கிணறுகளுக்கும் மலசல கூடங்களுக்கும் இடையிலான இடைவெளி குறைந்து வந்தமை போன்ற பல்வேறு காரணங்களாக நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியே போனால் யாழ்ப்பாணத்துக்கான நிலத்தடி நீர் முற்றுமுழுதாக பாதிக்கப்படுகின்ற அல்லது அருகி வருகின்ற சந்தர்ப்பத்தை அல்லது உவராக மாறி வருகின்ற நிலைமை அதிகரித்துக் கொண்டு போகின்ற நிலைமையில யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் என்றது உண்மையில மிக மிக அவசியமானது. அதற்கு நிலத்தடி நீருக்கு அப்பால் ஆறுகள், குளங்களை நம்பி யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் விநியோகத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அது செய்தால்தான் எதிர்காலம் இன்னொரு 20-30 வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல மக்கள் நிம்மதியாக அல்லது யாழ்ப்பாணத்தை நிம்மதியாக மக்கள் அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயராமல் இருப்பதற்கோ அல்லது யாழ்ப்பாணத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கோ யாழ்ப்பாணத்துக்கான நிரந்தர குடிநீர் திட்டம் மிக மிக அவசியமானது. பல்வேறு திட்டங்கள் அதுக்கு முன்மொழியப்பட்டன. இரணமடி யாழ்ப்பாணம் திட்டம், ஆறுமுக திட்டம், பாலியாறு திட்டம் எல்லாம் முன்மொழியப்பட்டன. இதுல பாலியாறு திட்டம் ஒரு சிறப்பான திட்டமாக நாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பாலியாறு திட்டம் ஒரு சிறப்பான திட்டமா அமையும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. பாலியாறு திட்டம் வருமாக இருந்தால் அது யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த தண்ணி யாழ்ப்பாணத்துக்கான நிரந்தர குடிநீராக இருக்கும். கடல் நீரை நன்னீராக்குற திட்டமா? இல்ல பாலியாறு திட்டம் என்றது என்னன்னா, பாலியாறு என்கின்ற ஒரு ஆறு வவுனியாவில் ஆரம்பிச்சு அப்படியே மன்னாறு கூடாக கடல்ல
கலக்கிற ஒரு ஆறுதான் பாலியாறு. இந்த பாலியாறு திட்டம் வந்து அது பாலியாறு வெறுமனே கடல்ல வந்து கடலை கலந்து கொண்டு போறதாக இருக்கு. அதை மறிச்சு ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்கி அந்த நீர்த்தேக்கத்தில இருந்து குடிநீர் விநியோகத்திற்கான ஏற்பாடுகள் தான் அதுக்கு ஒரு ப்ரொபோசல் முன்வைக்கப்பட்டு ஆரம்ப நடவடிக்கைகள் ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸுக்காக காசு ஒதுக்கப்பட்டது. அந்த காசை வச்சுக்கொண்டு ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் செய்திருச்சுன்னா அதுக்கு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த பெருமளவு நிதி தேவை. உண்மையா அது நினைக்கல இலங்கை அரசாங்க திட்ட அந்த அளவு நிதியும் எடுத்து அப்படியான ஒன்றை செய்யலாமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி போன்ற ஏதாவது வெளிநாட்டு நிதி மூலங்கள் மூலமா அந்த திட்டத்தை முன்னெடுக்கலாம். அது ஒரு நல்ல திட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது நல்ல திட்டமாக இருக்கலாம். ஆனா அந்த திட்டம் இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை, அல்லது அதன் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. அதாவது ஆய்வு கட்டத்துல தான் இருக்குது. செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்ப கட்டத்துல தான் இருக்குது அந்த திட்டம். அந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா அதுல வந்து மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளை தான் பாலியாரம் மறைச்சு 4.6 கிலோமீட்டர் உயரத்துக்கு அணைக்கட்டுல அமைக்கப்பட்டு அந்த தண்ணியை வந்து 1,18,362 ஏக்கர் பரப்பளவுல வந்து அந்த திட்டத்தை உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கணும். நல்ல திட்டம், ஆனா ஆரம்ப கட்டத்தோட இருக்குது. இந்த திட்டத்தை நடைமுறை கொண்டு வரதுக்குன்னா இவ்வளவு காலம் எடுக்கும் என்று சொல்லப்படுது. அது 10-15 வருஷங்களுக்கு மேல செல்லும் ஒரு திட்டத்தை செய்து முடிக்க. அதன் கணிப்பே 15 வருஷம் ஆண்டுகள் என்றால் இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறது வந்து கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள். யாழ்ப்பாணத்துடைய பிரச்சனை இன்றைக்குள்ள பிரச்சனை, வந்துவிட்ட பிரச்சனை. 2 மடங்கு தண்ணீரை அங்க கொண்டு போறதுல இருக்கிற சிக்கல் என்ன, ஏன் அது இவ்வளவு என்னால் அந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுத்தானே இந்த நீர் தாங்கிகள் அமைக்கப்பட்டிருக்கு, குழாய்கள் போடப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 100% பூர்த்தியான நிலையில இருக்குது. ஆக உள்ள பிரச்சனை 2 மடங்கு குளத்துல இருந்து பழைக்கான நீர் கொண்டு போகிறதுக்கான அந்த இணைப்பு மட்டும்தான் வழங்கப்படவில்லை. இது என்னன்னு பாக்குறீங்க? இரணமடுவை பொறுத்தவரையில இப்ப இரணமடு திட்டம் வந்து விடுதலை புலிகள் காலத்திலேயே அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அபிவிருத்தி வங்கின நிதி உதவியோட யாழ்ப்பாண இரணமடு குடிநீர் திட்ட நிதி கையாளம். ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இரணமடு திட்டத்தின் இரணமடு வந்து இரணமடு இருந்து யாழ்ப்பாணத்துக்கு குடிநீர் கொண்டு போறதுக்கு இங்க வந்து விவசாய அமைப்புகள் மற்றும் அரசியல் தரப்புகளோட எதிர்ப்பு காரணமாக அந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வர இல்லை. அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தா சொல்றேன். இரணமடுவை பொறுத்த வரையில இரணமடு நீரை மட்டும் நம்பி யாழ்ப்பாணத்துக்கான குடிநீரை விநியோகிக்க முடியாது. இரணமடு வந்து அந்த கெப்பாசிட்டில இல்ல. இப்ப இரணமடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இரணமடு வந்து இப்ப 36 அடியா உயர்த்தி இருக்கிறோம். 36 அடி நீர் இருக்குது. 2 போக வயல் சிறுபோக செய்கை மற்றது காலபோகத்துக்கும் சில நேரம் தண்ணி திறந்து விட சரி காலபோகத்தை விடுங்க சிறுபோக நெச்சகையும் செய்து கொண்டு யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் இரணமடுவுல இருந்து நீரை கொண்டு போகலாம்னா அதுக்குரிய முழுமையான கொள்ளளவுல இரணமடு இல்லை. இப்பொழுது காலநிலைகள் முற்றுமுழுதாக மாறி இருக்கிறது. சில நேரம் அதிக வறட்சி ஏற்படும். அதிக வறட்சியான காலத்துல நீர் ஆவியாகிற தன்மை மிக அதிகமாக இருக்கும். அப்படி நீர் ஆவியாகின்ற போது இரணமடு குளத்துல தண்ணி மிக வேகமாக வற்றிவிடும். இந்த 15 வருஷங்கள்ல பல வருடங்கள் இரணமடு குளம் பெருமளவு வற்றி இருந்தது. நீர் குளத்தின் நடுப்பகுதியில மட்டுமே நீர் இருந்தது. இந்த மாதிரியான நேரத்துல விவசாயத்துக்கு நீரை கொடுக்கிறதா, குடிநீருக்கு யாழ்ப்பாணத்துக்கான குடிநீருக்கு கொண்டு போறதா, கிளிநொச்சியில உள்ள குடிநீரை கொடுக்குறாங்க பிரச்சனை வரும். அப்ப அந்த நேரம் இரணமடுவை நம்பி முழுமையாக நம்பி எதுவுமே செய்ய முடியாது. இரணமடு என்னண்டா இரணமடு இப்ப இருக்கிற நிலைமையில இரணமடுவுல இருந்து யாழ்ப்பாணத்துல வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்துல தான் அதிக சனத்தொகை இருக்கிறது. 6 லட்சத்துக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு இந்த மக்களுக்கு முழுமையாக யாழ்ப்பாணத்துக்கு எல்லா இடமும் குடிநீர் தேவை இருக்கிறது. இதை விட யாழ்ப்பாணத்தை நகரத்துல இருக்கிற பெரிய பெரிய முதலீட்டு திட்ட ஹோட்டல்கள் மற்ற தொழிற்சாலை இதுகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க வழிகிட்ட அதிக அளவான நீர் யாழ்ப்பாணத்துக்கு விநியோகிக்க வேண்டியது இருக்கு. இந்த திட்டத்துக்கு எல்லாம் இரணமடு காணாது. அதே நேரம் இன்னொரு சில பேர் எல்லாரும் பொதுவா சொல்லி என்னன்னா இரணமடுவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கதவை திறந்து தண்ணியை கடலுக்கு அனுப்பி கொண்டிருக்கணும். அந்த தண்ணியை வீணா தானே கடலுக்கு போது அந்த தண்ணியை கொடுக்கலாம் தானே. இது ஒரு விஞ்ஞானபூர்வமான கருத்தாக நான் பார்க்கல. என்னன்னா 36 அடியா நீங்கள் உயர்த்திட்டீங்க. 36 அடிக்கு மேல வர தண்ணியை தான் திறந்து கடலுக்கு விடலாம். அந்த தண்ணியை சேவ் பண்ண இல்லாது. சரி இதே 36 அடியை நீங்கள் இன்னொரு 2 வருஷத்துல 40 அடியா உயர்த்துறீங்கன்னு வைங்க. 40 அடி மட்டும்தான் நீங்க அந்த குளத்துல சேவ் பண்ணலாம். அதுக்கு பிறகு பெஞ்சு வர மழை தண்ணியை திறந்துதான் விடணும். அப்ப எந்த குளத்துல அது இலங்கையில உலகத்துல எந்த குளத்திலையும் அந்த குளத்தின் கெப்பாசிட்டிக்கு மேலாக கொள்ளளவுக்கு மேலாக வருகின்ற நீர் வந்து
அது தான் விடணும். அதை சேமிக்கலாம். அதை வேணும்னா வேற ஒரு இடத்துல சேமிக்கலாம். இந்த வான்பாயிர தண்ணி என்ன இரண்டமடு காமிக்கிறது கொடுக்கலாம் தானே கேட்டா அதை எங்கிட்ட கொடுக்குறது அது குளத்து மேலதிகம் வேற தண்ணி மழை கூட பெய்யறதால தண்ணி வருது. அதை இந்த குளத்துல சேவ் பண்ண இல்லாது இல்லாத வேற ஒரு இடத்துல சேவ் பண்ணணும். அதுக்குரிய முயற்சிகள் எடுக்கணும். அப்படி அப்ப வான்பாயிர தண்ணியை வச்சுக்கொண்டு நீங்க யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கலாம் எல்லாம் கேட்கலாம். மற்றது இரணமடுவுலையும் அது நான் என்னுடைய பல கட்டுரைகள் எழுதி இருக்கிறேன். விவசாய இரணமடு தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்க கூடாதுன்ற விவசாயிகளுடைய நிலப்பாட்டுல நான் அதை 100% ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனா இரணமடுவை நம்பி இரணமடுவை ஒரே ஒரு சோர்ஸாக வச்சுக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் விநியோகத்தை மேற்கொள்ள முடியாது என்ற கருத்துல என்னுடைய நிலைப்பாடு. அது யாழ்ப்பாணத்துக்கான குடிநீருக்கு இரணமடு ஒரு நிரந்தர சோர்ஸ் அல்ல என்பது என்னுடைய நிலைப்பாடு. அறிஞர்களுடைய ஆய்வுகள், அதாவது நீர் முகாமைத்துவ அறிஞர்களுடைய ஆய்வுகளின்படி அவர்கள் வெறுமனே இரணமடுவுல இருந்துதான் முழு தண்ணீரையும் எடுக்கிறதுக்கான திட்டமும் இல்லை. அவர்கள் ரெண்டுக்கு மேற்பட்ட வழிகளால தான் அதை செய்ய பார்க்கணும். ஒன்று இரணமடு, அடுத்தது இந்த கடல் நீரை நன்னீர் ஆக்குறது. ஆனா உடனடியாக செய்ய நீங்கள் சொல்கின்ற பாலியாறு திட்டம் மிக நீண்ட காலத்தில் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது நடைமுறைக்கு வரும். ஆனா அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேணும். அது ஒரு கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். ஆனா இப்ப நடைமுறையில உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கடல் நீரை பாவிக்கிறதும், அதாவது வறண்ட காலகட்டங்கள்ல கடல் நீரை பாவிச்சு கொண்டு, அதாவது இரணமடுவுல நீங்கள் சொன்ன மாதிரி வறட்சி ஏற்படுகின்ற காலகட்டங்கள்ல கடல் நீரை நன்னீராக்கி பாவித்து, மற்ற காலகட்டங்கள்ல இரணமடுவுல இருந்து கொண்டு வர தண்ணி அதுக்கு வான் திறந்து வெளியேற்ற தண்ணியை கூட நாங்கள் பாலியாருக்கு அனுப்பி பாலியாற்றுல வைக்க முடியும். அப்ப அது நீண்ட காலத்துல திட்டம். இப்ப இது உண்மையிலேயே விவசாயிகளுடைய பிரச்சனையாவோ அல்லது வறட்சியாலேயோ தண்ணியை கொண்டு போகலான்றதிலும் பார்க்க அரசியல் ரீதியாக இது மாற்றப்பட்டிருக்கு என்றுதான் பெரும்பாலும் நோக்கப்படுகிறது. அதை நீங்கள் என்னென்று உணர்றீங்க? அதுல நான் மாற்று கருத்து இல்ல. இரணமடு அரசியல் மயப்பட்டிருக்குது. அதுல சில அதிகாரிகளுடைய ஈகோவும் காரணமாயிட்டு அதில் முதல்ல இருந்த நிலப்பாட்டுல இருந்து விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அப்ப இந்த பிரச்சனையாலதான் இல்லை. ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப இங்கேயும் எடுத்து அங்கேயும் எடுக்கிறதுல இங்க நீங்கள் எப்பவுமே நீங்கள் ஒரு வருடத்தின் 9வது 10வது மாதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா குளத்தின் நிலைமை தெரியும். அப்ப அந்த நேரம் தண்ணி வற்றி போய் இருக்கும். அப்ப அந்த நேரம் இரணமடுவுல இருந்து நீங்க யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி எடுக்க வளைக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மீட்டருக்கு தண்ணியை நீங்கள் எடுக்கணும். இப்ப எடுக்க தண்ணி இந்த தண்ணி எடுக்கிற தண்ணியும் போகும், வறட்சியான காலத்துல ஆவியாகிற வீதமும் கூட. எனவே அந்த திட்டம் எப்படி என்றால், இப்ப இந்த அரோ பிளான்ட் என்று சொல்லப்படுகின்ற கடல் நீரை நன்னீராக்குன்ற திட்டம் இருக்குதானே, அந்த திட்டம் மிக செலவு கூடினது. அதாவது செல்வந்த நாடுகள்லயே அந்த திட்டத்தை பாவிக்கிறீங்க. ஆனால் அது ஒரு மாற்று திட்டமாக வச்சிருக்கிறார்கள். அப்ப இந்த வறட்சி கூடின காலங்கள்ல நீங்க சொல்லுகின்ற இந்த வறட்சியான காலகட்டங்கள்ல இரணமடு வத்தி போற காலகட்டங்கள்ல நாங்கள் அந்த இரணமடு தண்ணியை நிறுத்தி கொண்டு அரோ பிளான்ட்டை இயக்கலாம். இல்ல அதுல பாத்தீங்கன்னா இல்ல இரணமடு வறட்சி ஒவ்வொரு வருஷமும் தான் இப்ப கடும் வறட்சியா இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த நிலைமை வரப்போகுது. ஒவ்வொரு வருஷமும் இப்ப மழை எல்லாம் என்ன இந்த திட்டம் எப்படி செய்ய பார்க்கணும் என்றால், வறட்சி வரக்கூடிய அந்த 3-4 மாதங்கள் இரணமடுவை நிறுத்தி அரோ பிளான்ட்டை பாவிக்கிறது, கடல் நீரை நன்னீராக்குறது. அது இல்லாத காலகட்டங்கள்ல, அதாவது வறட்சி இல்லாத காலகட்டத்தில் மற்ற 8 மாதத்திலையும் அவர்கள் அந்த கணிப்பின்படி இரணமடு தண்ணிய வச்சு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு போறது நோக்கம் அல்ல. அப்படின்னு நீங்க தண்ணி எடுக்க இப்ப நீங்க யாழ்ப்பாணத்துல உள்ள எல்லாருக்கும் தண்ணி எடுக்க வலிக்கிட்டாலே இப்ப இரணமடி இப்ப 9வது 10வது 11ஆம் மாதங்களை தான் வத்து வைங்களேன். நீங்க தண்ணி எடுக்க வலிக்கிட்டா அது 7ஆம் 8ஆம் மாதத்திலே வத்த வலிக்கிட்டோம். இங்க எடுக்கிற தண்ணி கூடவா இருக்கும். அப்ப நீங்க யாழ்ப்பாணத்துக்கு முழுமையா இங்க இருந்து தண்ணி எடுக்க வலிக்கிட்டீங்கன்னா அது எடுக்கிற ஒரு நாளைக்கு நான் நினைக்கிறேன் 10,000-15,000 மீட்டர் கீப் தண்ணி எடுக்க போறீங்க. அப்ப அது எடுக்க வலிக்கிட்டா வேகமா வத்து. அதே நேரம் இயற்கையா வத்துற தன்மையால இல்லாம வேகமா வத்தி போயிடும். அப்ப நாங்கள் என்ன சொல்றோம்னா நிரந்தர சோர்ஸா கண்டுபிடிங்க. இப்ப என்னென்றால் ஒன்று இன்னொரு இலங்கையில நீர் பற்றாக்குறை என்றது உண்மையிலேயே மனித மனங்கள பற்றாக்குறையை ஒழிய நீர் பற்றாக்குறை அல்ல. உலகத்திலேயே இலங்கையில நீர் பற்றாக்குறை உள்ள தேசம் அல்ல இலங்கை. அது மனித மனங்களுடைய பற்றாக்குறை தான் இருக்குதாங்க. இலங்கையில இருந்து நிறைய தண்ணீர் கடலுக்குள்ள போகுது. இதை சேகரிக்கிறதுக்கான திட்டங்கள் உருவாக்கப்படும். அப்படி இல்லைன்னா மகாவலி திட்டத்தை கொண்டு வரணும்.
ஆனா மகாவலி திட்டமும் கொண்டு வரக்கூடாது ஸ்ரீதரன் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் மிக ஆக்ரோஷமாக போறார்கள். மகாவலி திட்டம் வந்தால் குடியேற்றம் வந்துட வேண்டும். அப்ப யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் சைனைட் கொடுக்கறதுதான் திட்டமா? இல்ல இதுல என்னடா இதுல பிரச்சனைகள் இருக்கு, நிறைய சிக்கல். நான் அதுக்காண்டி இப்ப மனங்களும் ஒரு காரணம். ஆனா அதுக்காக யதார்த்தத்துக்கு அப்பால இப்ப ஒரு யதார்த்தம் ஒட்டி இருக்கு, அதுக்கு அப்பால நாங்கள் சில நிலப்பாடுகள்ல பிடிச்சிடாத மாதிரி இருக்கு. இல்லாத சில யதார்த்தத்தை விளங்கி கொண்டு பயணிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப மகாவலி நதிய கனகராயன்குளத்தோட இணைச்சு இரணமடுவு கொண்டு வரதுண்டா அதுல உள்ள சிக்கலும் இருக்கு. அந்த சட்டம் என்ன சொல்லுதுண்டா, அதுல அந்த இலங்கையினுடைய சனத்தொகையின் ரேசியோக்கு ஏற்ற மாதிரி குடியேற்றங்கள் இருக்கணும் என்று சொல்லுது. அப்ப மகாவலியை கொண்டாந்து இரணமடுவுல இணைச்சு போட்டு குடியேற்றங்களை செய்ய வழிகிட்டா அது தடுக்கல. அது சட்டம், மகாவலி அதிகார சபையோட பலமான சட்டம். அப்ப அதால பாதிக்கப்பட போறது இந்த பிரதேச மக்கள். அல்லது இப்ப இரணமடுகுளம் வடக்கு மாகாண சபையினுடைய நீர்ப்பாசன திணைக்களத்துக்குள்ள இருக்குது. நாளைக்கு மகாவலி கொண்டாந்து இரணமடு நினைச்சிட்டீங்கன்னா அந்த இரணமடு கூட குளம் தொடர்பா தீர்மானம் எடுக்கிறது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்குள்ள போயிடும். போனால் இரணமடுக்குள்ள என்னத்தை விதைக்கணும், எத்தனை ஏக்கரை விதைக்கணும், என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிற எல்லாம் குடும்பாத்தன் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையா இருக்கும். இது ஏற்கனவே நாங்கள் அதிகார பரவலாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க இதுகளை நாங்கள் இந்த விஷயம் எல்லாம் எங்களை பலவீனப்படுத்துறது இருக்கும். அல்லது இப்ப நல்ல நோக்கத்தோட நீங்க கொண்டு வரீங்களா, இப்ப இந்த சிங்கள இந்த குடியேற்றங்கள் வராது, இது ஒன்று பெறாது, இரணமடுவை நாங்கள் இணைச்சு விடுவோம், அது மாகாணத்துக்குள்ள தான் இருக்கும் போன்ற அந்த உத்தரவாதங்கள் அந்த ஒப்பந்தங்களோட நீங்க கொண்டு வரீங்கன்னா அது ஓகே. ஆனா அப்படி நடக்குமான்றது இலங்கையை பொறுத்தவரை நாங்க கதைக்கிற அரசியல் எல்லாம் வலு தெளிவா இருக்கும், கொள்கைகள் எல்லாம் வலுத்தரமா இருக்கும். பிரச்சனை என்னன்னா நாளைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அல்லது இன்னும் 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நீங்க இவைட்ட திட்டம் கிடையாது. இருக்கிற பாலியாறு திட்டம் வரைக்குள்ள அரவாசி யாழ்ப்பாணத்துல அரவாசி பேர் இருக்கலாது. நாங்கள் தண்ணியும் கொடுக்க மாட்டோம், அங்க மகாவலியில இருந்து தண்ணி கொண்டு வர விட மாட்டோம். யாழ்ப்பாணத்துல உள்ளவே எல்லாருக்கும் என்ன சைனைட் கொடுத்து விட போறோமா? இல்ல அந்த யாழ்ப்பாணத்து குடிநீர் நெருக்கடி என்பது உண்மை. ஆனா நாங்கள் திரும்ப என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா அதுக்கு இப்ப நாங்கள் ஒரு நிரந்தர ஏற்பாடு ஒன்று செய்யணும். தாளையடியை வச்சு கொண்டு உண்மையிலேயே நீங்கள் இது நான் உங்கள்கிட்ட தீர்வு கேட்கிறதே தவறு. நான் என்ன ஒரு ஊடகவியலாளராத்தான் நாங்கள் கதைக்கிறோம். இப்ப நாங்கள் 2 பேரும் நானும் அப்படித்தான் பதில் சொல்லலாம், வேற ஒரு நிலையில எனக்கு தான் விளங்கல. இவ்வளவு காலமும் 15 ஆண்டுகளாக கடந்த 15 ஆண்டுகளாக வடக்கு யாழ் மாவட்டத்தில ஒரு 6-7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவர். இவர்கள் எல்லாம் என்ன செய்தவை? இதைச்சனை தலைக்கு மேலால போற அளவுக்கு வந்துட்டு, அதாவது மலசல கழிவுகள் யாழ்ப்பாண குடிதண்ணியில கலக்குது. இப்ப யாழ்ப்பாண குடிதண்ணியில கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து நீங்க குடித்தீங்களா அதுல ஒரு திக்னஸ் இருக்கு, அதை நீங்க குடிக்கே உணர முடியும். அந்த தண்ணியை பருகிக்க அதை உணரலாம். அந்த தண்ணி தடிச்ச தண்ணியா இருக்கு, ஜூஸ் மாதிரி இருக்கு. அப்ப இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் இவ்வளவு காலம்? இன்னொரு பிரச்சனை, இப்ப நீங்கள் யாழ்ப்பாண குடிநீரத்தினை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களிடத்துல சொல்றேன். கிளிநொச்சியில குடிநீர் நெருக்கடி இருக்குது. கிளிநொச்சிக்கு முழுமையாக எல்லா இடங்களும் குடிநீர் வழங்க முடியாத நிலைமையில இப்ப இன்றைக்கு நிலைமை மக்கள் போரா வீதியில் இறங்குற அளவுக்கு நிற்கணும். அதாவது யாழ்ப்பாணத்துல பெரும்பாலான கிணறுகள்ல மலைக்கழிவு ஈகோலிக் இருக்குது. அது உண்மையா ஈகோலிக் குடிக்கிறதுக்கு உகந்ததற்ற நீர். இதே நேரம் கிளிநொச்சியில இன்னொரு ஆபத்து இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கிளிநொச்சியை பொறுத்த வரையில கிளிநொச்சியில 4 பிரதேச செயலாளர் பிரிவு இருக்குது. கரைச்சி, கண்டாவளை, பச்சிலைப்பள்ளி, பூநகரி. இதுல கரைச்சி தான் சனத்தொகை கூடினது. 3-2 கிளர்ச்சி மாவட்டத்தில் 3-2 பகுதி சனத்தொகை கரைச்சியில இருக்கிறார். கண்டாவளை, பச்சிலைப்பள்ளி, பூநகரில மிக குறைவான சனத்தொகை கொண்ட பிரதேசங்கள். பூநகரியில பெரும்பாலான மக்கள் இடம்பெயர்ந்து வந்துட்டான். பூநகரி இடம்பெயர்வுக்கு காரணமே மக்கள் ஒன்று யுத்த கால யுத்தம். அதை விட பூனேரி தண்ணி இல்லை. பூனேரியில் உள்ள பெரும்பாலான உவர் நிலம் தண்ணி இல்லாதபடியா மக்கள் இடம்பெயர்ந்து பாரம்பரிய தங்களோட பிரதேசம் இடம்பெயர்ந்துக்கலாம். புனேரியில 2 கிராமம், அந்த புனேல ஒரு கிராமம் பொன்னாவளி என்கிட்ட பாரம்பரிய வரலாற்று தொன்மைமிக்க கிராமம் இப்ப இல்ல. காரணம் அங்க உள்ள நிலத்தடி நீர் எல்லாம் நிலத்தடி நீர் உவரா மாதிரி நிலம் உவரா மாதிரி மக்கள் வாழ முடியாத நிலைமையால அந்த கிராமமே இப்ப இல்ல, காணாமல் போயிட்டது. நான் என்னுடைய புத்தகத்துல கூட காணாமல் போன கிராமங்கள்ல அது ஒன்று அதை எழுதியிருக்கேன். 2வது கிளிநொச்சியில கண்டாவளை என்ற பிரதேச செயலாளர் பிரிவில் கணிசமான பொதுமக்களுக்கு சிகேடி என்ற சிறுநீரக பாதிப்பு நோய் அதிகரிச்சு வருது. கிட்டத்தட்ட கண்டாவளையில 2 வீதமான ஆட்களுக்கு இந்த சிகேடி இருக்குன்னு சொல்லலாம்.
சிறுநீரக பாதிப்பு. 2 வீதம்ன்றது ஒரு ஆபத்தான நிலைமை. நீங்கள் சொன்னீங்க முதல் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் என்ன செய்தி சின்னம் நிலைமை தலைக்கு மேல போக மட்டும் என்ன செய்தி சின்னம் கேட்டீங்க. நாங்கள் எல்லாருமே எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகள் எல்லாருமே வரமுன் காக்குற வரமுன் தடுக்கிற சிஸ்டத்துக்குள்ள இல்ல. வந்த பிறகுதான் ஒன்று அது சம்பந்தமா பதறி அடிச்சு ஓடுவினா அல்லது அதை வச்சு அரசியல் செய்யும். வரமுன் பாக்குற இந்த சிஸ்டமும் எங்கள்கிட்ட இல்ல. கண்டாவளையில பாத்தீங்கன்னா ஏன் சிறுநீரகம் பழுதா போறதுக்கு செயலிழந்து போறதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. ஒன்று நாங்கள் எடுக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் செயலிகள், அதுவும் காரணமா இருக்கலாம். இரண்டாவது சட்டவிரோத மதுபானம் கசிப்பு போன்ற பாவனைகளாலும் சிறுநீரகம் பாதிக்கப்படும். அதே நேரம் தண்ணி. இப்ப நான் சொன்ன முதல் 2 காரணங்களாலையும் சிறுநீரகம் பழுதா போறது அதிகமா இருந்தா அது கரைச்சியில தான் வந்திருக்கணும் என்றால் கரைச்சியில தான் சனத்தோ கூட. ஆனா ஏன் கண்டாவளையில எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா கண்டாவளை பிரதேசம் பெரும்பாலும் கண்டாவளையில பெரும்பாலும் வயலுக்குள்ள இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய குடியிருப்பு எல்லாமே வயலுக்குள்ள. அவர்கள் பாவிக்கிறது நிலத்தடி நீர். அந்த கண்டாவளை பிரதேசம் இதுவரைக்கும் தேசிய நீர்வளங்கள் வடிவமைக்கிற குழாய் வழி நீர் போகையில போகையில. அப்ப அவர்கள் பாவிக்கிறது எல்லாமே நிலத்தடி நீர். அந்த நிலத்தடி நீரில ஹெவி மெட்டல்ஸ், அதாவது பார உலோகங்கள் கலந்துருக்கு. பார உலோகங்கள் என்று சொல்றது என்னடா வயலுக்கு என்ற ரசாயனம் பசல மருந்துகள் காரணமாக அந்த அந்த அதுல இருக்கிற பார உலகங்கள், அதாவது இப்ப எனக்கு காலம சாப்பாட்டுக்கு 10 இடியப்பம் காணும்னா நான் 10 சாப்பிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இருக்காது. நான் 15-20 சாப்பிட்டேன்னா எனக்கு அது பிரச்சனையை தரும். அதே மாதிரிதான் வயலுக்கு நீங்கள் 1 ஏக்கர் வயலுக்கு 50 கிலோ தான் பசலை போடுறீங்களாண்டா அதுதான் அளவுண்டா 50 கிலோ போட்டா பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க 75-100 கிலோ போட்டீங்கன்னா மிச்சம் எல்லாம் என்ன செய்யலாம், பயிர் தனக்குரிய உறிஞ்சி போட்டு மிச்சத்தை விட்டுரும். அது அப்படியே நிலத்தடி நீர்ல போய் அது நிலத்தடியில அந்த ரசாயனங்கள் கலந்துரும். அப்ப அந்த ரசாயனங்கள் நிலத்தடி நீர்ல கலந்து அதை நாங்கள் குடிக்கிறதால என்ன நடக்கும்டா எங்கட சிறுநீரகம் செயலிழக்கம். இப்ப தண்ணியில மலக்கழிவு ஈகோலிக்கு இருந்தால் அது குளோரினை போட்டு சுத்தப்படுத்தலாம். ஈகோலிக்கு இருக்கிறதால சிறுநீரகம் செயலிழக்காது. எங்களுக்கு வாந்தி ஒவ்வாமதான் வாந்தி பேதி சத்திகள் வாந்தி பேதி சத்தியர்கள் வயிற்றோட்டம் வாந்தி பேதி என்று வரலாம், சத்தி என்று வரலாம். ஆனால் அது ஆபத்தில்லை. தண்ணியில கல்சியம் இருந்தாலும் கிட்னில கல்லு வெறும் உடைச்சிடலாம். ஆனா பார உலோகங்களால கிட்னி செயல் இழக்குது. கனவு இன்றைக்கு கண்டாவளையில 2 வீதமான பொதுமக்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், அது வெளியில தெரியாம இருக்குது. இதே மாதிரி ஒரு பிரச்சனை மல்லாவி துணுக்காய் பிரதேசங்கள்ல இருந்தது. அந்த பிரதேசங்கள்லயும் கிட்னி ஃபெயிலியர் ஒவ்வொரு ஒழுங்கைக்கும் ஆக்கள் சாக வலிக்கிடத்தான் அந்த மக்கள் கொதிச்சு எழும்பிச்சுனா முதலும் அப்படிதான். பவனி குளத்திலிருந்து கரும்புள்ளியான் குளத்துக்கு தண்ணி எடுத்து அங்க ஒரு நீர் விநியோகத்தை செய்ய வலிக்கிட இதே கிளர்ச்சியில விவசாயிகள் இருந்த மாதிரியே மல்லாவி பாண்டியங்குள விவசாயிகள் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிடும். தங்களுக்கு விவசாயத்துக்கு தான் தண்ணி தேவை, குடிநீர் கொடுக்கலாண்டு. ஆனால் வீதிக்கு ஒருவர் சாகுன்ற போதுதான் நிலைமையை உணர்ந்து இப்ப அவையிலே யார் எதிர்த்துக்கணுமோ அவையிலே கோரிக்கையை முன் வச்சு இன்றைக்கு கரும்புள்ளியான் நீர் விநியோக திட்டம் என்று ஒரு பெரிய நீர் விநியோக திட்டம் அங்க நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அப்ப இதே நிலைமை கிளிநொச்சிக்கு வரப்போகுது. என்னடா கிளிநொச்சியில சிறுநீரக பாதிப்புக்குள்ள எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது. ஏன் கிளிநொச்சியில பாத்துக்கிட்டா அதை விட இன்னொன்று சொல்றான். கிளிநொச்சியில இப்ப இன்றைக்கு கிளிநொச்சியில தண்ணி எடுக்கிறது எங்கேண்டா இரடமட குளத்துல இருந்து திறந்து வர தண்ணி 6 கிலோமீட்டர் பயணம் செய்து கிளிநொச்சி குளத்துக்கு வருது. கிளிநொச்சி குளத்துல இருந்து தண்ணி எடுத்துதான் சுத்திகரிச்சு கிளிநொச்சி மக்களுக்கு இப்ப கொடுத்து கொண்டிருக்கணும். கிளிநொச்சி குளம்ன்றது கிளிநொச்சி நகரின் மத்தியில இருக்கிற ஒரு குளம். இந்த குளத்துல கிளிநொச்சி நகரத்துடைய அனைத்து கழிவுகளும் போகுது. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அதை விளங்கிக் கொள்ளினம் இல்ல. கிளர்ச்சி நகரத்தினுடைய சந்தை கழிவுகள் இருந்து அனைத்து தேத்திரை கடையோட கழிவுகள் இருந்து அனைத்து கழிவுகளும் இந்த கிளர்ச்சி குளத்துக்கு தான் போகுது. நீங்க இந்த சிஸ்டத்தை மாத்தல என்றால் வடிகாலாய்ப்பு நிலத்தினுடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கு. 2வது ஆபத்தான விஷயம், இன்னொன்று மிக ஆபத்தான விஷயம் தமிழ் இதுல நாங்கள் மாத்தேலாது என்றது இல்ல, மாத்தேலாது ஒன்றும் இல்ல, மாத்த தயாரிக்கிறார்கள் இருக்கிறார்கள். அதுக்கு வழி இருக்குது. மற்றது இன்னொன்று சொல்றேன். 2வது விஷயம் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையினுடைய கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அவ்வப்போது பழுதாகின்ற சந்தர்ப்பத்தில அந்த கழிவுகள் வைத்தியசாலைக்கு பின்னால் இருக்கிற ரையார் ஊடாக கிளர்ச்சி குளத்துக்கு வருது. அதாவது சில சேவிஸ் வாகன சுத்திகரிப்பு நிலையங்களுடைய கழிவுகள் அது ஆபத்தான அதுகள் அந்த ரையாறு ஊடாக கிளர்ச்சி குளத்துக்கு வருது. இந்த
நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில எல்லா கழிவுகளையும் எல்லா கெமிக்கலையும் சுத்திகரிக்கலாம் என்ற உத்தரவாதம் இல்ல. எனவே வைத்தியசாலை கழிவுகளை சுத்திகரிக்க முடியுமான்றது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்குது. இந்த தண்ணி அப்ப இரடமடு தண்ணிய வந்து அப்ப கிளிநொச்சிக்கு வந்து கிளிநொச்சி மக்களுக்கு உண்டான குடிநீர் கொடுக்கறதுக்கு இரணமடுவுல தண்ணி எடுக்கிறதுக்கு நீர் விநியோகத்தோட சபையினர் வந்து கோரிக்கை முன் வச்ச போது விவசாயிகள் நிராகரிச்சுட்டாங்க. இரணமடுவுல தொடலான்னு சொல்லிப்படும், நாங்கள் தண்ணியை திறந்து வர்றோம், அது கிளிநொச்சி குளத்துக்கு வரும், நீங்க அங்க இருந்து எடுங்கன்னு சொல்லி போட்டினோம். அப்ப அந்த அதிகாரிகள் என்ன அதிகாரிகள் இப்ப நீங்க சொல்ற இந்த விவசாயிகள் என்ற ஆக்கள், இந்த இரணமடு குளத்தை சுத்தி இருக்கிற விவசாயிகள் என்ற ஆக்கள் கிட்டத்தட்ட ஒரு 20,000 குடும்பம் இருக்கு நினைக்கிறேன் அந்த குளத்தை சுத்தி. புள்ளி விவரமா 20,000 சொல்லலாம். விவசாய மாஃபியாக்கள் இங்கேயும் இருக்கிறோம். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லோ. 20,000 குறைவான 20,000 நாங்கள் 20 வருஷத்துக்கு முதல் இருந்த கணக்கு. இப்ப அந்த எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை வந்து அந்த குளத்தை உரிமை கொண்டாட இல்லாததானே. அந்த குளம்ன்றது வந்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உரியதுதானே. அது அவர்கள் எப்படி இது அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லையோ, தேசிய அரசாங்கம் நினைத்தால் இன்றைக்கு அந்த குளத்தை தேசியமயமாக்கலாம். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கு அவர்களுக்கு. அதை 22 ஒரு கொஞ்சம் விவசாயிகள்லையும் அந்த பெரிய விவசாயிகள் தான் அதை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார்கள். இதுக்கும் ஒரு அராஜகம் தானே. அராஜகம் இல்ல, ஒரு அநீதி. என்னடா, குளம் அமைக்கப்படுகின்ற போது குளம் வந்து தனிய விவசாயத்துக்கு மட்டும் அமைக்கப்படுவது அல்ல. ஒரு குளம் அமைக்கப்படுவது விவசாயம், குடிநீர், சுற்றுச்சூழல், கால்நடைகள், நிலத்தடி நீர் எல்லாம் கருதிதான் குளம். அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது, ஒரு பேஸ், எழுதப்படாத விதி என்று சொல்லப்படுற ஒன்று இருக்குது. இதெல்லாம் தனி விவசாயம். ஆனா இரணமடுவ விவசாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தும், அதுவும் நெல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்த சிலர் இங்க அடம் பிடிச்சு கொண்டு வைக்கணும். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நீர் முகாமைத்துவ நிபுணர் டாக்டர் சுப்பிரமணியம் சிவகுமார் வந்து மிக தெளிவாக சொல்றார். நீங்கள் வந்து விவசாயத்துக்கு வழங்கப்படுற நீர் வந்து உள்நாட்டு உற்பத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க. அது ஒரு குறைந்த வீதமான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதுக்காக நாங்கள் விவசாயத்தை எதிர்க்கிறதுன்றதல்ல. ஆனால் அவர்கள் ஓரளவுக்கு சமப்படுத்தப்பட்ட நிலையில மற்ற தேவைகளுக்கும் நீரை பயன்படுத்தப்பட வேண்டும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையா விவசாயத்தை கைவிடுங்க, நெற்பயிற்சியை கைவிடுங்க நாங்கள் சொல்லல. விவசாயம் சொல்லல. ஆனால் விவசாயத்துக்கு இரணமடு குளம் 100% சொந்தம் என்றது மிக மோசமான, அது அநீதியானது. 2வது, இப்ப நீங்க நாட்டில உற்பத்தி செய்யற அரிசியை விட இறக்குமதி செய்யற அரிசி லாபம் என்று சொல்றாங்க பொருளியலாளர்கள். 1 கிலோ அரிசிக்கு 60 ரூபாய் வரி அறவிட்டும் இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசியில லாபம் இருக்குன்னு சொல்லிடணும். அப்படின்னா நாங்கள் உற்பத்தி செய்யற எங்களோட உற்பத்தியில இங்கே குறைபாடு இருக்குன்னு தானே அர்த்தம். நிச்சயமாக. இந்த குறைபாட்டை யார் நிவர்த்தி செய்யறது? ஏன் இந்த குறைபாடு வந்தது? இன்னொன்று இருக்குதானே, தமிழ்நாடு பொறுத்தவரை தமிழ்நாட்டுல நீர் வளம் குறைவு எங்களிலும் பார்க்க அவர்கள். ஆனால் அவர்கள் வந்து இந்த நீர் முகாமைத்துவத்தை வடிவா செய்கிறார்கள். இந்த சொட்டு நீர் பாசனம், விசிறி மூலம் நீர் வழங்குறது, அந்த நீரை சேகரிக்கிறதுக்கான திட்டங்கள் நிறைய இருக்கு. ஆனால் கிளிநொச்சி அந்த இரணமடுவை சுற்றி இருக்கிற விவசாயிகள் இது சம்பந்தமாக எதையும் கவனத்தில் எடுக்கல என்றும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீர் முகாமைத்துவம் அதை கிளர்ச்சியில இல்லையதான் நான் சொல்லுவேன். ஏனென்றா பல இடங்கள்ல வேறு இடங்கள்ல வந்து 1 ஏக்கர் வயலுக்கு 4-5 அடி நீர் பயன்படுத்தினோம்டா, ஏக்கர் ஃபீட் பயன்படுத்தினோம்டா, கிளர்ச்சியில அது 6 தொடக்கம் 8 ஏக்கர் ஃபீட் அளவுக்கு 1 ஏக்கர் வயலுக்கு நெல் தண்ணியை பயன்படுத்தினோம். இது வந்து கேட்டா கட்டுமானம் இல்ல, வாய்க்கால் இல்ல, வசதி இல்ல, அது அப்படி போது இப்படி போன்னு சொல்லி நான் அப்படி அல்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது உண்டு. இது நீர் முகாமைத்துவம் இல்ல. 2வது, நீரை வந்து நாங்கள் எப்படி பயன்படுத்தணும்ன்றதை ஒன்று யோசிக்கணும். தனிய நெல்லுக்கு மட்டும்தான் நாங்கள் நீரை பயன்படுத்துவோம்ன்றாலும் அது எங்களோட பொருளாதாரத்திலையும் சரி, மக்களோட வாழ்வாதாரத்திலும் சரி எந்த நன்மையும் ஏற்படுத்த போதில்லை. பரந்தன் ரசாயன தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு அவர்கள் தண்ணியை கேட்டிருக்கணும். ஐயா, ஒரு நாளைக்கு 5000 மீட்டருக்கு தண்ணி அவர்களுக்கு தேவையா இருக்கு, ஆனா வழங்க முடியல. ஜக்கச்சில இருக்கிற ரீச்சா பாம் தண்ணி கேட்டிருக்கணும், ஆனா வழங்க முடியல. அறிவியல் நகரில் இருக்கிற கிளர்ச்சி அறிவியல் நகர ஒரு பழச்சாறு உற்பத்தி கம்பெனிக்கு நீர் வழங்க முடியல. அறிவியல் நகர பல்கலைக்கழகத்துல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கணும். அந்த மாணவர்கள் இங்கதான் வீடு வாடகைக்கு எடுத்திருக்கணும், இங்கதான் தங்கி இருந்து படிக்கணும். அதால மறைமுகமான வேலை வாய்ப்பும் வருமானங்களும் நிறைய இருக்குது. அந்த மாணவர்களுக்கு சீராக தண்ணி வழங்க முடியாத நிலைமை காணப்படுது. பல சந்தர்ப்பங்கள்ல தண்ணி வந்து அந்த மாணவரோட குவார்டர்ஸுக்கோ எங்கேயோ தண்ணி பிரஷர் குறைய போனாலே அந்த மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகங்களோட முரண்படுகிறார்கள். 2 ஆடை தொழிற்சாலைக்கு தண்ணி வழங்க முடியாத நிலைமை காணப்படுது. இப்படி தொழிற்சாலைகளுக்கெல்லாம் தண்ணி உட்கட்டுமான வசதிகளை
உட்கட்டுமான வசதியில நீர் மிக முக்கியமானது. இப்ப கிளிநொச்சியில தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அதுக்கான உட்கட்டுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நாங்கள் தடையாக இருந்தால் கிளிநொச்சி ஒரு தன்னிறவான மாவட்டமா ஒரு முன்னேற்றம் அடைந்த மாவட்டமா வராது. தனியே கிளிநொச்சிய விவசாயத்துல அதுல நெற்பயிர் செய்கைகளால கிளிநொச்சி நாங்கள் முன்னேற்றலாம்ன்றது ஒரு முட்டாள்தனமான கருத்து. உலகத்துல எந்த ஒரு மாவட்டத்தையோ எந்த ஒரு பிரதேசத்தையோ முழுதாக விவசாயத்தால மட்டும்தான் முன்னேற்றலாம் என்ற ஒரு நிலைமை இல்ல, உலகத்துல எங்கேயும் இல்ல. பாரம்பரியம் பரம்பரையா செய்துட்டோம் என்று நாங்கள் பிடிவாதமா இருக்கிறோம். ஆனா அது ஆரோக்கியமான இல்லை என்று மட்டும் படிவா தெரியுது. ஒன்று இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ஒன்று மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதுல நானோ அல்லது தமிழோ ஒரு கட்டத்திலேயும் விவசாயத்தை கைவிட சொல்லி யாரையும் சொல்ல இல்லை. விவசாயம் எபிஷியண்டா வரணும். அதாவது வினைத்திறன் மிக்க விவசாயம் வேணும். எங்களுக்கு தண்ணிய வீணடிக்கின்ற விவசாயத்தால எல்லாருக்கும் பாதிப்புன்றதுதான் நாங்கள் இருவருமே இதுல இருந்து கதைக்கின்ற ஒரு விஷயம். அடுத்த நீங்க அந்த கண்டாவளையில ஏற்பட்ட அந்த சிறுநீர் பிரச்சனை மற்றும் கிளிநொச்சியில ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை பற்றி சொன்னீங்க. இதுல முக்கியமானது கண்டாவள பிரதேசத்துல தான் உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முந்தி இருந்தவர் நினைக்கிறேன். அவருடைய வீடு அங்கதான் இருந்தவர் நினைக்கிறேன். அப்படியா? அவருடைய வீடு வட்டக்கட்சி, அவருடைய மனைவியினுடைய வீடு தான் கண்டாவளை. இப்ப அவர்கள் கண்டாவளை வட்டக்கட்சியில இருந்து புறப்பட்டு யாழ் நகருக்கே சென்று விட்டார்கள். இப்ப இந்த பிரச்சனை சம்பந்தமாக அவர்கள் ஏதாவது நடவடிக்கைகள் பற்றி காய்ச்சிருக்கணுமா? சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பில் இல்ல வெங்கடையாக்கள் அப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு அவருக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு. ஏன்னா அவையில விஷயம் அப்படி இல்லை. இங்க பாத்தீங்கன்னா கிளிநொச்சியுடைய சமூக பண்பாட்டு கட்டாயம் எல்லாம் சீரழிஞ்சு அது ஒரு வேற நிலைமைக்கு போய்கொண்டிருக்கு. பாத்தீங்கன்னா வேலியில கதியால் இருக்கும். வேலியில நான் கிராமத்துல சொல்லுவாங்க, வேலியில கதியால் இருக்கும். நீங்க தச்சல அந்த கதியால போய் பிடிச்சீங்கன்னா அப்படியே அவ்வளவு உளுத்து கொட்டிடும். ஏன்னா உள்ளுக்கு எல்லாம் கரையான் அரிச்சு இருக்கும். வெளியால தெரியாது, உள்ளுக்கு கரையான் அரிச்சு இருக்கும். அது மாதிரி கிளிநொச்சிய உள்ளுக்குள்ள கரையான் சமூக சீரழிவுகள் கரையான் மாதிரி கணக்கு அரிச்சிட்டு இன்றைக்கு இது பொறிஞ்சு விழுதுன்னு தெரியல. ஆனா அதை தடுக்கிறது, அதை கட்டுப்படுத்துறது, அந்த இந்த சமூகத்தை ஒரு நல்ல சமூகமாக ஆரோக்கியமான சமூகமாக கொண்டு வர எந்த சிந்தனையும் எங்கள்கிட்ட யாருக்கும் இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாரும் வேற வேற நிலைமையில ஓடிக்கொண்டிருக்கிறான். தங்களுடைய பதவி, தங்களுடைய எதிர்காலம், அடுத்த தேர்தல் எப்படி வெல்றது, அடுத்த தேர்தல யார நாங்கள் எப்படி மச்சாக்களை தாண்டி போட்டு முன்னால வாரது, வாக்குகளை எப்படி எடுக்கிறது, இது சம்பந்தமா சிந்திக்கிற அளவுக்கு அந்த 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 மக்களுடைய வாழ்க்கையையும் அவருடைய முன்னேற்றத்தையும் பற்றி சிந்திப்பதாக உண்மையான தெரியல. இதுல மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குதானே. இப்ப தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய வாழ்வாதாரம், தங்களுடைய எதிர்காலம் பற்றி அவர்களும் கொஞ்சம் சிந்திக்கத்தானே வேணும். அவர்கள் தானே இந்த தலைவர்களை தெரிவு செய்கிறார்கள். இது ஒரு குறைபாடு. ஏன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஓடுறா தெரியுமா, ஊரோட சேர்ந்து ஓடுற மாதிரி அந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட தரப்பு ஓடைக்கு அல்லது இப்ப எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நீங்கள் பாத்தீங்கன்னா காசு இந்த சமூக வலைத்தளங்கள்ல செல்வாக்கு செலுத்துற ஆக்கள், காசு இருக்கிற ஆக்கள், ஊடக பலம் இருக்கிற ஆக்கள் தங்களுடைய கருத்துக்களை பிழையான கருத்துக்களை முன்னால கொண்டு போய்க்க சமூகமா அதை பின்னால் நோக்கி விட ஒரு கொஞ்ச தரப்பு இதுக்கு எதிராக இருக்குது. கொஞ்ச தரப்பு யதார்த்தத்தை விளங்கி இருக்குது. ஆனாலும் பெரும்பாலான தரப்பு அப்படி இல்லை. அது வேற ஒரு ஓட்டத்துக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் அப்பால இன்னொரு நிலைமையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். உண்மையா 2-3 நாளைக்கு முதல் கிளிநொச்சி நகரக்கண்மையில ஒரு கிராமத்துல ஒரு தாய் என்னோட கதை கேட்க சொன்ன, இந்த மகன் இருக்கிறத விட செத்து, அவனுக்கு 25 வயதுன்னு இருக்கிறத விட செத்து போறது நல்ல. அவன் செத்து போனால் எனக்கு ஒரு கொஞ்ச காலத்தான் கவலை, இருந்தால் வாழ்நாள் கவலை என்று சொன்னான். ஏன்னு கேட்டணும், அவன் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிட்டான். அவனுக்கு தினமும் 3000-4000 ரூபாய் காசு தேவை. இப்ப காசு இல்லாத சந்தர்ப்பத்துல வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் கொண்டு விற்க வலிக்கிட்டான். அல்ல வீட்டுல முரண்படுறான், அடிதடியில ஈடுபடுறான். அப்ப இந்த நிலைமையா அப்ப அவன் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்புறதுக்கு என்கிட்ட வழி கட்டுச்சு. அப்ப நான் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஆக்களோட கட்சிக்குரிய வழிவகைகளை சொல்லி விட்டுருக்கிறேன். இப்படித்தான் கிளிநொச்சி இந்த நிலைமையில் மாறிக்கொண்டிருக்குது. அரசியல்வாதிகளும் பின்னுக்கு இருக்கிறார்களா? இந்த கசிப்பு, இந்த கள்ள மண், மரம் வெட்டுறது, இப்படியான பிரச்சனைகளுக்கு பின்னுக்கு அரசியல்வாதிகளோட பின்னணி இருக்கா? கள்ளமண் எதிராக பின்னால அரசியல் இருக்கு, அரசியல்வாதிகள் இருக்கு. அவைகளுக்கு பின்னால கொஞ்சம் வாக்குகள் இருக்கு, காசு இருக்குது. வறட்சி வெள்ளம் சனம் போய் பள்ளிக்கூடத்துல இருக்குன்னா ஒரு சில அரசியல்வாதிகள் கள்ளமண் எதிராக தான் இப்ப மக்களுக்கு பொது கொடுக்கறது, காசு பண்றது. எல்லாத்தையும் நாங்கள் தேசியத்தை கதைச்சு பூசி மொழிகி மூடி மறைக்கலாம் என்றதுதான் இதுவரைக்குமான அரசியலாக இருக்குது. அதுதான் தொடருது. இந்த 15 வருஷமா அதான் நடக்குது. அதாவது கேட்டால் எங்களுக்கு தேசிய பிரச்சனை முக்கியம், தேசிய இன பிரச்சனை முக்கியம், தமிழ் மக்கள் உரிமை பிரச்சனை முக்கியம் என்று சொல்லிடலாம்.
அதுல மாற்று கருத்துக்கு இல்ல. தமிழ் மக்கள் உயிரோட இருக்கணும்ன்றது பிரச்சனை இல்லை. அதான் நாங்க சொல்லுவோம், தமிழ் மக்கள உரிமை பிரச்சனை மிக முக்கியமானது. ஆனால் நீங்கள் அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற போது அதை அனுபவிக்கிறது இங்க ஆரோக்கியமான தமிழ் சமூகம் இருக்கணுமே. அந்த உரிமையை பெறுகின்ற போது அதை அனுபவிக்கிறது ஒரு சமூகம் இல்லையா நீங்கள் அதை ஆற்ற கொடுக்க போறீங்க. இப்ப இவைகிட்ட எல்லாமே நோக்கம் அப்படி இல்லை. இப்ப நான் இருக்க மாட்டேன் எம்பியா இருந்துட்டு போயிடணும், நான் இருக்க மாட்டேன் மாநசபை மெம்பர் அரசியல் பதவியில இருக்கணும், அதிகாரத்துல இருந்தா காணும், அது சமூகம் எப்படி போனா என்னன்ற மாதிரி தான் எல்லாரும் இருக்கிறோம். சமூக அக்கறைன்றது சமூக அக்கறை இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்ப நான் நினைக்கிறேன் இலங்கையில வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் ஊடகவியலாளர்கள்ல கூடுதலாக இந்த சூழலியல் பிரச்சனைகளையும் மற்ற இந்த சமூக பிரச்சனைகளையும் மிக அதிகமாக எழுதி கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களோட முகநூல்லையும் அதுல பதிவிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஊடகங்கள் பொதுவாக இப்ப நீங்களும் பல ஊடகங்களுக்கு எழுதி அனுப்புவதாக இருக்கும். ஊடகங்கள் இந்த விஷயங்கள்ல ஏதாவது முக்கியத்துவம் எடுக்குதா அல்லது இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்று செயற்படுகிறோமா? இப்ப நீங்கள் ஒரு ஊடகவியலாளரை ஒழிய நீங்கள் ஒரு ஊடகத்தை நடத்தல. எந்த செய்தியை போடுறது, எந்த செய்தியை போடக்கூடாது, எந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது என்ற முடிவை நீங்கள் எடுக்கிறீர்கள். அப்ப இங்க இருக்கிற ஊடக அமைப்புகள் இதுல எப்படி செயற்படுகிறோம் நீங்க நினைக்கிறீங்க? பெரும்பாலான ஊடகங்கள் சமூக பிரச்சனைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குறைவு. அவைகள் இப்ப என்னென்னா ஊடகங்கள் அரசியல்வாதிகள் தும்மினாலும் முன்பக்கம் செய்து போற பல ஊடகங்கள் இருக்குது. இப்போ அதே நேரம் மக்களுடைய பிரச்சனை சமூக பிரச்சனைகளை போறது குறைவு. அதே நேரம் சமூக பிரச்சனைகளை எழுதுற ஆக்களுக்கு தான் நெருக்கடியும் கூட. இப்ப நான் சமூக பிரச்சனை எழுதாமல் சமூகத்துல எனக்கு என்ற கண்ணுக்கு முன்னால நடக்கிற சட்டவிரோத சமூக பிரச்சனைகளை எழுதாமல் நான் தேசிய பிரச்சனை தமிழ்நாடு உரிமை பிரச்சனை சம்பந்தமா புத்தகம் கட்டுரைகளையும் செய்திகளையும் நூல்களையும் எழுதி கொண்டு வந்தேன்னா நான் உள்நாட்டுல மட்டும் இல்ல சர்வதேச ரீதியில நான் ஒரு தேசிய எழுத்தாளனாக மாறி இருப்பேன். எனக்கான வரவேற்பு கிடைச்சிருக்கும். ஆனால் அதால என்ன பெரிய யோசனை? இந்த சமூகம் இந்த கண்ணுக்கு முன்னால் அழிஞ்சு கொண்டு போய்க்கு அதை கண்டுகொள்ளாம நான் மற்ற விஷயத்தால் எழுதுறதால இந்த நன்மை இருக்க போகுது. நான் அது சமூகத்தை சரி அநீதி எல்லோ எழுத தெரியும். தமிழ் செல்வன் தேசியம் சுயநிர்ணயம் உரிமை என்று ஒரு 2 புத்தகம் போட்டிருந்தா இன்னைக்கு 2 மாடியில் ஒரு வீடு கட்டி இருந்திருக்கலாம். புலம்பெயர் நாடுகள்ல உங்களுக்கு நிதி வந்திருக்கும். அதான் உண்மை. நான் அது சார்ந்து எழுதி இருந்தேன்டா நான் அது பிழை என்று சொல்ல வரையில அதையும் எழுதத்தான் வேணும். அதை எங்களோட மக்களுடைய உரிமை பிரச்சனைகளை வெளியில கொண்டுதான். ஆனால் நான் என் கண்ணுக்கு முன்னால சமூகம் அழிஞ்சு கொண்டு போகுது, அதை காப்பாற்ற வேணாமா? அதுக்கு எழுத வேணாமா? அப்ப அது எழுதுற எங்கள் மீதுதான் சமூகம் எங்களுக்குள்ள இந்த சமூகத்தில் இந்த செயற்பாடு இருக்கிறார்களும் அல்லது சமூக விரோதிகள் எங்களுக்கு எதிரிகளா மாறிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதுக்கு நிறைய சவால்களை முகம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை எழுதுறது சாதாரண விஷயம் அல்ல. அது நாங்கள் என்னுடைய சம்பவம் அதுக்கு நல்ல உதாரணம். சமூக பிரச்சனைகளை கொண்டு சமூகத்தை பாதுகாக்க தவறினா என்ன சொல்லுவாங்க, படைப்புகள் காலத்தினுடைய கண்ணாடி என்று சொல்லுவேன். இந்த காலத்தினுடைய கண்ணாடியாக இந்த சமூகத்தில் நடக்கிறத நான் எழுதி அதை தட்டி கேட்க விட்டேன்டா எதிர்கால சமூகத்துக்கு நானும் அநீதி இழைச்சா தானே போகும். அந்த நேரமே நீங்க கேட்பாங்க தானே, அந்த நேரமே நீங்கள் எழுதி இதுல வெளிக்கொண்டு இதை தடுத்திருந்தா இன்றைக்கு நாங்க எங்களோட நிலைமை இப்படி இருக்காண்டு நாளைக்கு ஒரு ஆள் கேட்டா நாங்கள் என்ன பதில் சொல்றோம்? சூழலியல் சம்பந்தமாக நீண்ட தொடர்ச்சியா கருத்துக்களை முன்வைத்து வாரவர் பொன் ஐங்கரநேசன். இவர் மாகாண சபையிலே ஒரு மந்திரியாகவும் இருந்தவர். கிள்ளச்சி குளத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக பல மில்லியன் ரூபாயில அங்க திட்டங்கள் செய்யப்பட்டது. ஒரு பறவைக்கான தங்குமிட வசதி ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அது தேடுவாரற்று தற்போது காணப்படுகிறது நினைக்கிறேன். அது அவர் கட்டி முடித்த ஒரு சில மாதங்கள்லயே நான் போய் பார்த்த இடத்துல தேடுவாரற்று ஒரு பாழடைந்த ஒரு இடமாகத்தான் அது இருந்தது. இன்றைக்கும் அவர் அரசியல்ல ஒரு முக்கியமான என்றில்லாலும் ஒரு அரசியல் புள்ளியாக இருக்கின்றார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? அவர் அமைச்சரா இருந்தப்போ சில செயற்திட்டங்களை செய்த கிளர்ச்சி கோவிந்த கடை சந்தையில மருதம் மாதிரி பூங்காண்டு ஒன்று திறந்துச்சுன்னா அது நான் திறக்கைக்கே நாங்கள் எழுதினாங்க இது பெரிய பொருத்தமற்ற இடம் என்று. இன்றைக்கு அந்த இடத்துல ஒன்றையும் காணல. ஆனா பல லட்சங்கள் செலவு செய்யப்பட்டது. பெரிய எடுப்புல நிகழ்வு நடந்தது. அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த சின்ன சுவடு கூட இல்ல எந்த இதுவும் இல்ல. அது எங்களுக்கு தெரியும் அது பொருத்தமற்ற இடம். அப்படி பல திட்டங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்ப சுற்றுலா தலம் வன்னேரி குளத்துல செய்தது, அதுக்கும் பெருமளவு காசு செலவழித்து வடக்கு மாகாண முதலமைச்சராக இருந்தவர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் திறந்து வச்ச அந்த இடமும் அப்படித்தான் கேக்குது. பல திட்டங்கள் இப்படி ஃபெயிலியர் ஆகிருக்குது. அது எந்த அடிப்படையில அதில் அப்படி செய்துக்கணுமோ தெரியும். குறிப்பாக சுண்ணாகத்துல கழிவுநீர் அதாவது கழிவு ஓயில் கிணறுகள்ல காணப்படுறதுக்கு அது சம்பந்தமான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டதிலையும் பொன் ஐங்கரநேசனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. மாவை சீனதராஜாக்கும் பொன் ஐங்கரநேசனுக்கும் அது பற்றி அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி நான் கேள்விப்படான அதன் விஷயம் எனக்கு முழுமையா தெரியாத விஷயம் நினைக்கிறேன். நான் நிறைய
விஷயங்களை நீங்கள் மிக வெளிப்படையாகவும் பல்வேறு தகவல்களோடையும் தந்திருக்கிறீர்கள். அது நீண்ட கால அனுபவத்துல நீங்கள் அந்த பிரதேசத்துல நீண்ட காலம் வாழ்ந்தவர் என்ற அடிப்படையில நீங்க பல்வேறு விஷயங்களை நீங்க வெளியில கொண்டிருக்கிறீர்கள் நினைக்கிறேன். இந்த உரையாடலுக்கு கூடாக உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தமிழ்ச்செல்வன். நன்றி நன்றி. மீண்டும் வெவ்வேறு அம்சங்களோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி தமிழ்ச்செல்வன். நன்றி, அனைவருக்கும் நன்றி.